இது வெறும் கதை இல்லை, நிஜம். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்க முடியாத ஏதோ ஒரு இடத்துல இது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமானது ஒன்று சாப்பாடு, இன்னொன்று தங்குறதுக்கு இடம். ஆனால் இங்கே அதுவே கஷ்டமாக இருக்கிறப்போ ரோட்ல ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எடுக்கணும்னா ஒரு ஜென்ஸ் பார்க்குறாங்க அசிங்கமா, நின்று துணி வழங்குதுன்னு அந்த இடத்துல அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க தவிர ஐயோ இப்படி பார்த்துட்டு இருக்காங்களே வழி கூட மாட்டாங்க. போயிட்டு குளிக்கிற பாத்ரூம்ல பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சாலே வீடியோ எடுக்கிறாங்க. இங்கே எத்தனை பேரோட ஏரியாவில் வருஷம் வருஷம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே புரட்டும் போது கோடியா பெறலும், நம்ம கிட்ட வரும்போது அது ஏன் லட்சமாகவும் ஆயிரமாகவும் மாறுது. அவளை ஏன் இன்னும் சில பேர்கிட்ட ரோடு கூட இல்லை. வீட்டுக்காரர் கூலி வேலை தான் செய்கிறாரு, படுக்கிறது கூட இடம் இல்லை. மழை பெஞ்சா அந்த கடை ஓரமாக தான் நாங்கள் படுக்கிறோம். பணக்காரன் இன்னமும் பணக்காரன் ஆகிக்கிட்டே தான் போகிறான், ஏழை இன்னமும் ஏழை ஆகிக்கிட்டே தான் வரான். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, இத்தனை வருஷத்தில் என்ன மாறிச்சு? வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் முடியல. அந்த அளவுக்கு படிக்க முடிய வசதி இல்லை எங்களால். என் பசங்களை படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இங்கே நான் அரசியல் பேசலாம் வரல, ஒரு நார்மல் மனுஷனா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இவங்களுக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காது? எல்லா இடத்துலையும் வீடு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கல. இந்த இடத்துல எத்தனை வாட்டி எல்லாருமே எழுதிட்டு போயிருக்காங்க, எங்களுக்கு மட்டும் எழுதிட்டு போயிருக்காங்க ஆனால் கொடுக்கல வீடு. நம்ம மாறினா எல்லாரும் மாறுவாங்க.